வணக்கம். உலகின் அழகான நாடு, வளமையான நாடு, ஐரோப்பிய நிலப்பரப்பின் வாய்ப்புகளுக்கு வாயில் திறக்கும் நாடு சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் வல்லமைமிக்க உலகின் தலைவர்கள் ஆண்டுதோறும் ஒன்று கூடும் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் அரங்கில் தி ரைஸ் அமைப்பினுடைய 13வது உலக மாநாடு நடக்கிறது. 40 நாடுகளின் வெற்றி தமிழர்கள் வருகிறார்கள். அவர்களோடு இணைவோம், வாருங்கள், நாம் சந்திக்கலாம் டாவோஸ் நகரில். நன்றி, வணக்கம். தமிழர் நேயர்களுக்கான வணக்கம். நம்மோட மூத்த அரசியல் விமர்சகர் திரு தேனி கர்ணன் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோட பேசணும். சார் வணக்கம். அன்பு தம்பி மார்சலுக்கு வணக்கம். வணக்கம், சொல்லுங்க மார்சல். சார், இன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பாஜகவுடன் கூட்டணி ஒப்பந்தம் செய்திருக்கிறது. அதிமுகவுக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஒரு விஷயம், இப்போள்ள அதிமுகவோட நிலைமையை பற்றி நம்ம நிறைய தம்பிகிட்ட நான் பேசியிருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பி இதர கட்சிகள், நான் என்ன சொல்ல வரேன், தமிழ் மாநில காங்கிரஸ் கூட ஒரு கொஞ்சம் ஒரு 2-3% வாக்கு இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்கள். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இதர கட்சியில அந்த ஜாதிய கட்சி கூட கூட்டணி வைக்க தயாராக இல்லை. அப்படின்ற போது அவரை நம்பி தமிழ் மாநில காங்கிரஸ் விலகி இன்னைக்கு பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிச்சு அவங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அங்க வைக்குது. அப்படின்ற போது அது நம்ம நிறைய இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமியை நம்பி, அதிமுகவை நம்பி, அவருடைய பலத்தை நம்பி இவர்கள் கூட்டணி வைக்க தயார் இல்லை என்பதை இப்ப ஆரம்பமாயிடுச்சு. இது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பாஜகவுக்கு போயிருக்கிறது அதிமுகவுக்கு எதுவும் பின்னடைவுன்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு சிறிய கட்சி, இதனால அதிமுகவுக்கு எதுவும் பின்னடைவா? இல்ல, முதல்ல நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதிமுக யார்கிட்ட இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமி கிட்ட முழுசா அதிமுக இருக்கா? அப்ப அதிமுகவுக்கு பின்னாடி மொத்தத்திலே நான் என்ன சொல்ல, எடப்பாடி பழனிசாமியை நம்பி எத்தனை கட்சிகள் கூட்டணி வச்சாலும் பின்னடைவுதான். அதெல்லாம் அதிமுக அப்ப நாங்களாம் யாரு? திமுகவா? இல்லையே. தொடர்ச்சியா அதிமுக ஒன்றுபடணும் நாங்க குரல் கொடுத்துட்டு இருக்கோம். அனைவரும் ஒண்ணு சேருங்க. அப்ப அதிமுக என்ற ஒரு இயக்கம் சின்னாபண்ணமாய் கிடைக்கிறது. இந்த நிலையில அனைத்து கூட்டணி கட்சிகள் என்ன நினைக்கிறாங்க, அதிமுகவுடைய தொண்டர்கள் வாக்கு வங்கி சின்னபண்ணமா இருக்கு, இவர்களை நம்பி எடப்பாடி பழனிசாமி நம்பி பயணிச்சு யாரு ஓட்டு போடுவான், யாரு வாக்களிப்பான், யாரு வாக்கு சேகரிக்க யார் வருவான் என்ற அந்த அச்சத்தினாலதான் இதுவரை தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. எப்ப நாளைக்கு அறிவிக்க போறானோ நாளைக்கு தெரியல. இந்த நேரத்துல யாரும் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசுறதுக்கு தயார் என்ற போது அதிமுகன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட முடியாது. சொன்னாலும் வெக்கக்கேடுன்னு சொல்லணும். பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவுக்கு போனா அது பலமா இருக்குங்களா சார்? முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சியோட அந்த மக்கள் ஒரு காலத்திலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஏத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஏமாந்தது போதும், இந்த எடப்பாடி பழனிசாமியை நம்பி ஏமாந்தது போதும். போன சட்டமன்ற தேர்தல்ல அந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆணிவேரான வன்னியர் இன மக்கள் அவர்களுக்கு என்ன சொன்னார்? 10.5% இட ஒதுக்கீடு கொடுத்துட்டேன், அமலாக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அதை நம்பி வாக்களிச்சாங்க. எதிர்கட்சி தலைவரா அவர் அமர்த்தினாங்க. அதுக்கு பிறகு அது நிரந்தரமாகலையே. அப்படின்ற போது ஒரு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு அவசர அறிவிப்பு, ஒரு ஏமாற்று அறிவிப்பு. அதனால பாட்டாளி மக்கள் கட்சியே இணைந்தாலும் என்ன கேட்கிறேன்னா, தலைமை ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் அவரோட இணக்கம் வைத்தாலும் அந்த மக்கள், நான் சொல்லுகிறேன், வாக்களிக்கக்கூடிய மக்கள், அந்த பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கக்கூடிய அந்த ஜாதி ரீதியான மக்கள், அவருக்கு ஆதரவான மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமியை நம்பி. 10.5 கொடுத்ததுக்காகவாவது நம்பி வாக்களிக்க மாட்டாங்களோ? இல்ல, 10.5% கொடுத்துட்டு அது நிலைச்சு நிக்கலைங்க. இப்ப நின்றுருக்கா? இருந்தாலும் அவர் கொடுத்தாரு இல்ல, அது பிறகு அது கேஸ்ல ஒரு முதலமைச்சர் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார் என்றால் திட்டம் நிரந்தரமான திட்டமாக இருக்க வேண்டும். அதுதான் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. வாக்கு என்பது சாதாரண விஷயம் அல்ல, வாக்கு விலைமதிப்பற்றது. அப்படி ஒட்டுமொத்த ஒரு சமுதாய மக்களே முழுக்க ஆதரவு செய்து இன்னைக்கு என்ன சொல்றேன், அதிமுக தொண்டை எதிர்கட்சியை கொண்டு வரல. இப்போ சொல்லுவேன், அடிச்சு சொல்லுவேன், வன்னியரின மக்கள் அவரை எதிர்கட்சி தலைவர் கொண்டு வந்தாங்க. அதை பெருமைப்படுறேன். ஆனா அந்த மக்களை ஏமாற்றியது புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை ஏமாற்றியது போல, அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை ஏமாற்றியது போல அந்த இன மக்களை ஏமாற்றியது யார்? எடப்பாடி பழனிசாமி தானே. அப்ப எப்படி அவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களோ, ஐயா ராமதாஸ் அவர்களோ எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் உட்காந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி நடத்தினாலும் அது நான் என்ன சொல்ல வரேன், அது தோல்வி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இது கிணறுன்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் விழுவாங்களா? யாரும் இது கிணறுங்க, கால் வச்சா உள்ள போயிருன்னு தெரிஞ்சுட்டு விழுவாங்களா? அப்படி விழுந்தா அதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை. எந்த அணி சார் பலமா இருக்கும்னு நினைக்கிறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும்? அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணியா இல்ல பாஜக தலைமையிலான கூட்டணியா? எது ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரே ஒரு விஷயம்
தம்பி மார்சல் அவர்களுக்கு நீங்க நல்ல கள ஆய்வு பண்ணக்கூடிய நபர். நீங்க வயதுல கம்மியா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல கள ஆய்வு பண்ண தெரியும். இப்ப உள்ள கள நிலவரத்தை நம்ம பத்தி பேசுவோம். அதிமுக ஒரு மாபெரும் இயக்கம் சின்ன பண்ணமா இருக்கு. ஓபிஎஸ் தலைமையில ஒரு பயங்கரமான கூட்டணி அமைச்சாலும் வெற்றி பெற போறது கிடையாது. தினகரன் தலைமையில ஒரு பயங்கரமான கூட்டணி அமைச்சாலும் வெற்றி பெற போறது கிடையாது. அதே போல எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சாலும் வெற்றி பெற போறது கிடையாது. ஏன்னா அதிமுக தொண்டை 3 நாளா பிரிஞ்சு கிடக்கா. நீ யார் தலைமையில கூட்டணி வச்சாலும் யாரு வெற்றி பெற போறது கிடையாது. அப்ப சின்னம்மா இதைத்தான் சொல்றாங்க தொடர்ச்சியா, நம்ம தனிச்சு நின்று கூட்டணி அமைக்க வேண்டாம், ஒண்ணு சேர்ந்து நம்ம ஒண்ணு சேருவோம், அனைவரும் ஒன்றுபட்டால் நம்மளுக்கு கூட்டணி தேவையில்லை. நம்மளுடைய தொண்டர்கள் இருக்கிறாங்க, கோடிக்கணக்கான தொண்டர்கள். அப்ப யாருடைய தயவை நமக்கு தேவை, நம்ம ஒண்ணு சேருவோம், நம்ம குடும்ப ஒற்றுமை ஏற்படும் சொல்லும் போது இவங்க எல்லாம் செவிடங்காதுல சங்குதுறது மாதிரிதான் யாருமே கேட்கறது இல்லை. அப்படின்ற போது என்ன கூட்டணி அமைச்சாலும் இந்த வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல நான் ஒரு அதிமுக காரன்னு இருந்துகிட்டே, ஏன்னா இவங்க எந்த அணியா இருந்தாலும் சரி, எப்படி போனாலும் சரி, நான் கட்சின்னு எடுத்துக்கிட்டா ஒண்ணு அதிமுக, இல்லாட்டி நான் விவசாயி, அவ்வளவுதான். ஆனா திமுகவுக்கு ஆதரவா பேசணும் நீங்க நினைச்சிட வேண்டாம். என்ன இவங்க எத்தனை கூட்டணி அமைச்சாலும், எடப்பாடி என்ன யுத்தியை கையில் எடுத்தாலும், வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல மறுபடியும் 39+40 திமுக எடுத்துட்டு போறா. இதுக்கு யாரு காரணம்? எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கான கொள்கை முழக்கத்தை வெளியிட்டிருக்கிறார். தமிழர்களின் உரிமைகளை மீட்போம், தமிழ்நாட்டை காப்போம் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? முதல்ல குடும்பத்தை காக்கணும். நான் என்ன சொல்ற, குடும்பம்னா கட்சி. அதான் முதல்ல வீட்டை பாதுகாத்துட்டு தான் ஊரை பத்தி யோசிக்கணும். ஊரை பாதுகாத்து அடுத்த மாவட்டம், அப்படியே நாட்டை பத்தி யோசிக்கணும். முதல்ல வீட்டை பாதுகாக்க துப்பு இல்லாதவன் தான் எடப்பாடி பழனிசாமி. அப்புறம் நாட்டை பாதுகாக்க போற, மக்களை பாதுகாக்க போற, எப்படி பாதுகாக்க முடியும்? வீட்டவே அதுதான் சொல்ல வரேன். வீட்டை, அது ஒரு கூட்டு குடும்பத்தை, ஒரு நல்ல வாழ்ந்துகிட்ட குடும்பத்தை உடைச்சு சின்ன பண்ணமாக்குன எடப்பாடி பழனிசாமி எப்படி நாட்டை பாதுகாக்க போற? அதுதான் எங்களுடைய கேள்வியா இருக்கு. நாங்க இருந்தப்ப நிறைய திட்டங்களை எல்லாம் மத்திய அரசுல இருந்து பெற்று தமிழ்நாட்டில் நிறைவேற்றணும். இப்ப இங்க இருக்கிறவங்க தான் பிஜேபியோட பி டீமா இருக்காங்க அப்படின்றாரு. நீ எப்படி பாக்குறீங்க? நான் இப்ப சொல்றேன், பிஜேபியோட பி டீமாக இதுவரை செயல்பட்டு கொண்டு இருக்கிறது யார் என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். இதை பேச தெரிந்த, உணர தெரிந்த குழந்தை கூட தெரியும். இப்ப நான் சொல்றத ஒரு குழந்தை உணர்றதுன்னா அதுக்கு விவரம் வந்துச்சுன்னு அர்த்தம். அந்த குழந்தை கூட தெரியும் எடப்பாடி பழனிசாமி யாரு, பாஜகவோட பி டீம். இதுவரை அவர் எப்படி ஆட்சியில் அமர்ந்திருந்தார், 4.5 ஆண்டு காலம் அந்த நாட்களில் அமர்ந்தார். அதுக்கு யாரு காரணம்? பிஜேபி காரணம். இது பி டீம் யாரை எடுத்துக்கணும்? முழுக்க எடப்பாடி பழனிசாமி. ஜெயலலிதா அம்மா பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு ஆடியோ ஒன்று வெளியிட்டு இருந்தாங்களே, கேட்டீங்களா சார்? ஜெயலலிதா அம்மா அவருடைய வாய்ஸ்லயே வெளியிட்டு இருந்தாங்களே, கவனிச்சிங்களா? நான் கவனிக்கல, நான் தோட்டத்தில் இருந்தேன், கவனிக்கல. என்ன பேசுறாங்க அப்படின்னா, அந்த வாய்ஸ்ல ஜெயலலிதா அம்மா மாதிரியே பேசுறாங்க. மக்களால் நாம், மக்களுக்காகவே நாம், அன்பு சகோதரர் எடப்பாடி பழனிசாமிக்கு நீங்கள் உங்கள் முழு ஆதரவு அளிக்க வேண்டும் அப்படின்னு ஜெயலலிதா அம்மா பேசுற மாதிரி. மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்குது, மாநில அரசு ஊழல் அரசாக இருக்குது, அதனால அன்பு சகோதரர் எடப்பாடி பழனிசாமியை ஆதரியுங்கள் அப்படின்னு ஜெயலலிதா அம்மா பேசுற மாதிரி அந்த வாய்ஸ் இருந்தது. வெக்கமா இல்ல இவங்களுக்கு இந்த வாய்ஸ் வெளியேற்றுறது. நான் என்ன சொல்றேன், உண்மையில இது அம்மா அப்படி பேசுற மாதிரி ஒரு ஆடியோவை ஒரு அதுதான். இப்ப என்னோட ஆடியோவை எப்படியும் பண்ணலாம், மார்சல் ஆடியோ கூட இப்படி வேற மாதிரி தவறா பண்ணலாம். இப்ப அம்மாவோட ஆடியோவை என்னோட சகோதரர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒட்டுமொத்த மக்கள் மாதிரிங்கன்னு அம்மா சொல்ற மாதிரி இது வெளியேற்றுறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். இது யாரு நம்புவா? அப்படி யாருமே சொல்லலையே. இதுவரைக்கும் அப்படி சொல்லியிருந்தா பிரச்சனையே வந்திருக்காத சகோதரா. இப்ப சின்னம்மா அவங்களை சொல்லியிருந்தாலோ, அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை சொல்லியிருந்தாலோ, எடப்பாடி சொல்லி இந்த பிரச்சனை வந்திருக்காது. அவங்க யாருமே சொல்லலையே. அப்ப அப்படி சொல்லாத பட்சத்துல நீங்க ஒரு ஆடியோ வெளியிட்டா எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அப்ப மக்கள் எல்லாம் கேனப்பை நினைச்சுட்டாங்க அவங்க. அதனால எடப்பாடி பழனிசாமி போகக்கூடிய பாதை தவறான பாதை. வழியில எல்லாம் பள்ளம் இருக்குன்னு தெரியாம போயிட்டு இருக்காங்க. பள்ளத்துல விழுந்து சாக போறாங்க. அது கிணறமா இல்ல புதக்குழியான்னு தெரியும். இப்போ எடப்பாடி பழனிசாமி கட்சி கொடி சின்னம் எல்லாத்தையும் கையில் வச்சிருக்காரு. ஓபிஎஸ் அவர்கள் பாஜக ஓட இருக்கிறதா சொல்றாரு. டிடிவி தினகரனும் பாஜக கூட தான் போவார் போல் இருக்கு. இதனால இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பாதிப்பு இருக்குண்ணா? இல்ல, ஒரு விஷயம் என்னைய பொறுத்தளவுக்கு, அதான் சின்னம்மா இது வரைக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க சின்னம்மா ஏன் செயல்படாம இருக்காங்க. செயல்பட்டுதான் இருக்கிறாங்க. இவர்களை எல்லாம் ஒன்றிணைக்க அவங்க தீவிரமா செயல்பட்டு இருக்காங்க. ஏன்னா நம்மளுடைய இயக்கத்தை சூறையாடினது யார்? நம்மளுடைய இயக்கத்தை, அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சூறையாடினது யாரு? அந்த சூறையாடின அந்த நபர்களோடு நம் இயக்கத்தை அழிக்க திட்டமிட்ட நபர்கள் யார்? இந்த 2 பேர்த்தையும் அழிப்பதற்குத்தான் சின்னம் அனைவரும் ஒன்று வருவோம். அதெல்லாம் மறந்துட்டு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அவரு
அவர் வேற பாதையில போறாரு, அண்ணன் டிடிவி அவர்களும் வேற பாதையில போறாங்க. இதெல்லாம் வந்து தொண்டர்கள் ஒத்து கவனிக்கிறாங்க. ஏன்னா இது ஒரு திராவிட இயக்கம், நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்க, இது ஒரு திராவிட இயக்கம். இங்க மதவாதத்துக்கு வேலையே இல்லை, ஜாதியவாதத்துக்கு வேலையே இல்லை. இது அண்ணா வழியிலும் பெரியார் வழியிலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழியிலும் அம்மா வழியிலும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இயக்கம். அந்த கொள்கையை பின்பற்றி கொண்டுதான் தொண்டர்கள் நடந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவரவர் சந்தர்ப்பவாத தரத்துக்காக அவருடைய பாதுகாப்புக்காக ஒவ்வொரு டயத்திலும் கொள்கையை மாற்றி அவங்க போறதெல்லாம் வந்து தொண்டர்களை அவருடைய மனதை புண்படுத்துகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது மார்சல். தமிழ்நாட்டில் 39 தொகுதிகள்லையும் திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்றாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? திமுகவினுடைய பலமா இல்லை எதிர்கட்சிகளோட பலவீனம்னு புரிஞ்சுக்கலாம்? எங்களுடைய பலவீனம் தான். திமுகவுக்கு என்ன பலம்னா கிடையாது. திமுக இப்பவும் திமுக விரும்பல சார். தயவு செஞ்சு சொல்றேன், நான் திமுகவுக்கு ஆதரவா பேசுறேன். மறுபடியும் நீங்க ஒரு பதிவு செஞ்சிடாதீங்க. திமுக காரணம் திமுக விரும்பாத சூழ்நிலையில எங்களுடைய பிளவு, எங்களுடைய வெறுப்பு தான் திமுகவை மறுபடியும் 40 இடங்களை ஜெயிக்க வைக்க போகுது. அதிமுக என்ற இயக்கம் அழிய போது. இவங்க நாசமா போறாங்க. இவங்களுடைய சுயநலத்துக்காக, இவங்களுடைய பதவி வெறிக்காக மிகப்பெரிய ஒரு இயக்கம் அழிய போகிறது. அந்த மன வருத்தம் தான் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கும் இருக்கு, எங்களை போல கடக்கோடி தொண்டனுக்கும் இருக்கு. அதை அறிந்து கொள்ளாமல், புரிந்து கொள்ளாமல், தெரியாத மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க. இந்த இப்ப இருக்கக்கூடிய அணித் தலைவர்கள் சொல்லுவேன் நான். எடப்பாடி, ஓபிஎஸ், தினகரன், அத்தனை பேரும் சொல்லுவேன். பாஜக வந்து ரொம்ப தீவிரமா முயற்சிச்சுட்டு வந்ததா சொன்னாங்க அதிமுக கூட்டணிக்குள்ள வர்றதுக்கு. ஆனா கடைசி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி நோ சொல்லிட்டதா சொல்றாங்க. பாஜகவோட கூட்டணியில அதிமுக இருக்கிறது நல்லதா இல்ல தனித்து நிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்க? இது மார்சலுக்கு மறுபடியும் நான் சொல்ல விரும்புறேன், அதிமுக என்பதே வந்து பிளவுபட்டு கிடக்கு. இப்ப பாஜக வந்து நீங்க எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சாலும் அது அதிமுக சொல்ல முடியாது, ஓபிஎஸ் கூட கூட்டணி வச்சாலும் அது அதிமுக சொல்ல முடியாது, திரு டிடிவி தினகரன் அவரோட கூட்டணி வச்சாலும் அது அதிமுக சொல்ல முடியாது. ஒன்றுபட்ட அதிமுக அப்படின்னு எடுத்துக்கிட்டா அனைவரும் ஒன்றிணைந்து சின்னம்மா தலைமையில் பாஜக கூட்டணி வைத்தால் மட்டுமே அது பாஜக அதிமுக கூட்டணி. அப்படித்தான் தொண்டர்கள் நினைக்கிறார். அப்படி இருக்க இடத்துல இப்ப தினகரன் போய் நாளைக்கு மோடியை சந்திக்கட்டுமே, அவர் ஒரு தனி ஒரு இயக்கம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். ஓபிஎஸ் போய் சந்திச்சு அவருடைய இயக்கத்துக்கு ஒருங்கிணைப்பாளர், எடப்பாடி பழனிசாமி அவருடைய அணிக்கு அவர் பொதுச் செயலாளர். அப்படிதான் நாங்க பாக்குறோம். அதிமுகவை இவங்களை நினைக்க. அப்ப அதிமுக என்பது பிளவுபட்டு கிடக்கு. வருகின்ற தேர்தலில் இதை காட்டி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா ஆக போகுது. அப்படின்ற போது இவர்களெல்லாம் ஒரு நல்ல எண்ணத்தோடு, ஒரு தேசிய கட்சியாக இருந்தாலும் ஒரு நல்ல எண்ணத்தோடு அனைவரும் ஒன்றுபடுத்தி எங்களுக்கு கூட்டணி வச்சா அது ஒரு கணக்கு. ஏன்னா தொண்டர் என்ன நினைக்கிற, அம்மாவுடைய கட்சி ஒண்ணு சேரணும். நீங்க எங்களை பிளவுபடுத்தி எங்க கட்சியில் இருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள், தொண்டர் புறத்தின் பிறகு எடுத்துக்கிட்டு எங்களை அதான் சொல்ற ரத்தத்தை பூரா உறிஞ்சிக்கிட்டு இருந்தா இந்த இயக்கத்துல அதிமுக தொண்டை கூட்டணி வைக்க நினைப்பானா? யோசிங்க நீங்க. இது வரைக்கும் பாஜக ஒரு கிளைக்கழகம் கிடையாது. அதான் சொல்ல ஆர்கே நகர்ல நோட்டாவுக்கு பின்னாடிதான் பாஜக. இப்ப எந்த அளவுக்கு அவங்க வந்து அதிமுக தொண்டனையும் அதிமுக நிர்வாகிகள் இழுத்து வச்சிருக்காங்க. இதுக்கு காரணகர்த்தா, எங்களுடைய பிளவுக்கு காரணகர்த்தாவே பாஜக. அந்த பாஜக யாரோட கூட்டணி வச்சு எங்களுக்கு என்ன சார்? அது வந்து தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு இரு திராவிட பெருங்கட்சிகள், ஒண்ணு திமுக, ஒண்ணு அதிமுக. இந்த கட்சியில அதிமுக உடைச்சு இப்ப சின்னமா போட்டிருக்கீங்க. இதுல யாரு கூட கூட்டணி வச்ச என்ன லாபம் ஆக போகுது? பாஜகவுக்கு லாபம் கிடையாது, யாருக்கு லாபம் கிடையாது, திமுகவுக்கு தான் லாபம். ஒரு காலகட்டத்திலும் தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு, அண்டை மாநிலமான கேரளாவை பொறுத்த அளவுக்கு மதவாத சக்திகள் உள்ள நுழைய முடியாது. அது நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வர்றோம். கேரளாவில் என்னதான் நீங்க பண்ணி பாருங்க, அங்க பிஜேபி வர முடியாது. தமிழ்நாட்டில் என்னதான் பண்ணுங்க, பிஜேபி அங்க வர முடியாது. ஏன்னா இவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் தமிழக மக்களை பொறுத்த அளவுக்கு. நான் ஒரு விஷயம் சொல்ல வரேன். நான் வந்து தேனி மாவட்டம். இங்க வந்து இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் நாங்கெல்லாம் சொந்த பந்தமா பழகுறோம், மாமே மச்சான பழகுறோம். இவர்களுக்கு இந்த இந்துத்துவவாதிகளுக்கு பிடிக்காது. நான் இந்த கையில இந்த இது கட்டியிருக்கேன், பொட்டு வச்சிருக்கேன். அவங்க வீட்டுல போய் நான் சாப்பிடுவேன், எங்க வீட்டுல அவங்க சாப்பிடுவோம், மாமே மச்சான்னு பழகுவோம். எங்க வீட்டு செய்மர பத்திரிகையில எங்களுடைய செய்மர வீட்டு தாய் மாமே லிஸ்ட்ல அவங்க இருப்பாங்க. அந்த நற்பை முறியடிக்கிற வகையில பாஜகவுடைய கொள்கை இருக்கும் பொழுது ஒரு திராவிட கட்சியான அதிமுகவுல அது கூட்டணி வைக்கிறது வேண்டான்னு அம்மா அன்னைக்கு ஒதுக்குனாங்க. இனி வருங்காலகட்டத்துல இந்த அதிமுக இருக்கிற வரைக்கும் பாஜகவோடும் பாமகவோடும் தேமுதிகவோடும் ஒரு காலத்திலும் கூட்டணி வைக்கணும்னு அடிச்சு சொன்னாங்க, சத்தியம் பண்ணி சொன்னாங்க. அந்த கொள்கை எவ்வளவு நினைக்கிறாங்களா அவங்க? சொல்லுங்க பாப்போம். அம்மா வழிதானே பின்பற்றோம், அம்மா தானே வேணும்னு ஒதுக்குனாங்க. சொல்லுங்க பாப்போம். ஓபிஎஸ் அவர்கள் சமீபத்தில் தேனியில பேசுறாரு, எடப்பாடி பழனிசாமி டெபாசிட் இழக்க செய்வோம் அப்படின்றாரு. இந்த நோக்கம் சரியானதா?
இல்ல ஒரு விஷயம் எல்லாமே இப்ப யாரும் ஜெயிக்க போறது கிடையாது. இல்ல அண்ணன் ஓபிஎஸ் சொல்றது உண்மைதானே. இப்ப ஓபிஎஸ் என்ன ஜெயிக்க போறாரா, இல்ல தினகரன் என்ன ஜெயிக்க போறாரா? யாரும் ஜெயிக்க முடியும்னு சொல்ல வரேன். தனிச்சு யாரும் ஜெயிக்க முடியாது, உண்மைதானே. அது டெபாசிட் போறது உறுதிதான். அப்ப ஓபிஎஸ் வேட்பாளர் மட்டும் ஜெயிக்க போறாங்களா, இல்ல தினகரன் வேட்பாளர் ஜெயிக்க போறாங்களா? நம்ம மூணா கிடந்தா யாருக்குங்க வெற்றி? அப்ப தோல்விதானே. இது சொல்லிதான் தெரியணுமா? அதான் சொல்ல வரேன். இந்த சுயநலவாதி எடப்பாடி பழனிசாமிக்கு புத்தி வர வேண்டும். என்னதான் இருந்தாலும் இது ஒரு இயக்கம். அப்பா வீட்டு சொத்து கிடையாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கின இயக்கம், தொண்டர்களால் உருவாக்கின இயக்கம். இந்த இயக்கத்தை நாம ஏன் கூறு போடணும்? சண்டை ஆயிடுச்சு, அண்ணன் தம்பி பிரச்சனை தானே. அனைவரும் ஒன்றிணைத்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவை நிலைநாட்டு அந்த நினைப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லாத காரணத்தினால எல்லாம் பிரிஞ்சு நிக்கிறாங்க. இதுல அண்ணன் ஓபி சொல்ற மாதிரி அவர் டெபாசிட் இழக்க செய்யல, இழந்துருவாரு. எல்லாருக்குமே வீழ்ச்சி தான் சொல்ல வரேன். எப்படி ரெட்டலை டெபாசிட் இழக்கிறதுல உங்களுக்கு சந்தோஷமான கேள்வி வருது இல்ல? அதுதான் பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு கேட்டது கருடா சவிக்கமான ஒரு பாட்டு இருக்கு. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்தால் எல்லாம் சவிக்கமே. நான் சொல்றேன் அதுதான் இரட்டை இலை சின்னமும் இருக்கும் இடத்தில் இருக்க வேண்டும். அதுதான் சொல்ல வரேன். முட்டா பையட்டி, மூட பையட்டி, களவாணி பையட்டி, கொலகாரையட்டி, கொள்ளக்காரன் இருந்தா அது எப்படி இரட்டை இலை சின்னமாகும்? ஏங்க கோடநாடு கொலை வழக்கு இருக்கு, கொள்ளை வழக்கு இருக்கு எடப்பாடி பழனிசாமி மேல. அவன் போய் இரட்டை இலை சின்னத்துக்கு நான் அதிபதினு சொன்ன போது மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறார். அது மாதிரி இரட்டை இலை சின்னம் இருக்கும் இடத்தில் இருந்தால் மட்டுமே அதுக்கு மரியாதை. ஏன்னா அது போச்சு, என்னைக்கே போச்சு. பிஜேபிக்கார அதை வெட்டி எரிஞ்சுட்டான். இரட்டை இலை சின்னத்தை பிஜேபிக்கார வெட்டி எரிஞ்சுட்டான். அதுல தாமரை பூ வச்சுட்டான். அந்த ரெட்டை இலை காம்பு இருக்கு பாருங்க, அதுல தாமரை பூ வச்சுட்டான். அது பாருங்க, அப்படிதான் போயிட்டு இருக்கு. நிச்சயமா சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து முடியும். நன்றி சார். நன்றி மார் சார், நன்றி. Let's build our bright future with the scenic wonders of Switzerland. The RISE 13th Global Tamil Entrepreneurs and Professionals Summit from 7th to 9th June 2024 in Davos. Let's join with the global Tamils at the renowned Davos Congress Center. Register now at www.tamilrides.org. Contact us at 91500 60032.